எத்தனை படை பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை கொன்று குவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் அன்றைக்கு நடந்த போர். யாரும் மறந்துவிட முடியாது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமாரன். விவரங்கள். தீவிரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தற்பொழுது பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையிலே எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்திலே இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அந்த பகல்காம் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகளை கண்டித்தும் தமிழக அரசு பாகிஸ்தானியர்கள் உட்பட சட்டவிரோத குடியேற்றத்தில் தமிழகத்தில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி தற்பொழுது முழக்கம் எழுப்பப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் அனைவருமே வெளியேற்றப்பட வேண்டும் என்ற முழக்கம் மட்டுமல்லாமல் ராணுவத்தினர் மீது தேச பாதுகாப்பின் மீதும் ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்திலே பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பங்கேற்றிருக்கின்றார். மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் முக்கிய நகரங்களிலே பாஜகவினர் பகல்காம் தாக்குதலில் பின்னணியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை கண்டித்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றவாதிகளை உடனடியாக கண்டறிந்து தமிழக அரசு வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.